வணக்கம். ஏற்காட்டில் இருந்து சேலம் நோக்கி தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பேருந்து 11வது மலைப்பாதை அருகே வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மலைப்பாதை பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த பேருந்து 11வது வளைவில் கவிழ்ந்த இந்த பேருந்தானது தொடர்ந்து 13வது கொண்டை ஊசி வளைவு பள்ளம் வரை கிட்டத்தட்ட 100 அடி ஆழ பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் அவர்களை அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு 15க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து நடைபெற்ற இடத்தில் சிறுவன், ஒரு பெண் என 4 நபர்கள் உயிரிழந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பேரும் உயிரிழந்தனர். பலி எண்ணிக்கை தற்பொழுது 6ஆக உயர்ந்துள்ளது. மேலும் தற்பொழுது இந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் தற்பொழுது தொடர்ந்து தனியார் மருத்துவமனை நோக்கி மேல் சிகிச்சைக்காக சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த விபத்து நடைபெற்ற இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் விஜயகுமாரியும் ஆய்வு செய்து சிகிச்சை பெற்று வரும் நபர்களை பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது ஏற்காட்டில் பேருந்து விபத்தில் எப்படி நடைபெற்றது என்பதென்றால், இந்த தனியார் பேருந்தில் 88 பயணிகளுக்கு அதாவது பயண சீட்டு வழங்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. 90க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்தில் பயணம் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த 11வது வளைவில் பேருந்து விபத்து ஏற்பட்டு 13வது வளைவில் பேருந்து விழுந்தது. இந்த தகவல் தற்பொழுது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தனியார் பேருந்தில் 90க்கும் மேற்பட்ட பயணிகளை அழைத்து வந்ததுதான் இந்த விபத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அதாவது சிகிச்சை பலனின்றி மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் நிலையும் தற்பொழுது உருவாகியுள்ளது. ஆபிரகாம், தொடர்ந்து இப்போ அதிக அளவில் ஏராளமான பொதுமக்கள் இந்த உறவினர்களும் இந்த அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து வருகின்றனர். உறவினர்கள் கதறி எழும் காட்சி தற்பொழுது இந்த பகுதியில் அதாவது கண்கலங்கும் வகையில் தான் அமைந்துள்ளது. சுற்றுலா சென்றுவிட்டு இன்பமாக பேருந்தில் திரும்பியவர்கள் தற்பொழுது இந்த மீளா துயரத்தில் தற்பொழுது படுகாயமடைந்து அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அனைவரும் இந்த சேலம் அரசு மருத்துவமனை குவிந்து சிகிச்சை பெற்று நபர்களை பார்வையிட்டு வருகின்றனர். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி ஆனந்த்.